சமன்பாட்டின் தீர்வுகளின் எண்ணிக்கையை காண்க. ஓகே, ஸோ tan inverse of x minus 1 plus tan inverse of x plus tan inverse of x plus 1 is equal to tan inverse of 3x. ஓகே, ஸோ நமக்கு வந்து என்னது இங்கே வந்து எத்தனை சொல்யூஷன் இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது எக்ஸில் வந்து என்னது எத்தனை தீர்வு இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து என்னது நம்ம வந்து அதை தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு கொடுத்துருக்கிறத வந்து என்னன்னா கொஞ்சம் மாற்றி எழுதுறேன். என்ன மாற்றி எழுதுறேன் அப்படின்னா வந்துட்டு இது வந்து என்னது tan inverse of x minus 1 okay plus tan inverse of x plus 1 is equal to tan inverse of 3x minus tan inverse of x. ஏன் அப்படின்னா வந்து ரெண்டு ரெண்டா எழுதணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா வந்து யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு நம்ம எழுதிக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் tan inverse of a plus tan inverse of b is equal to tan inverse of a plus b divided by 1 minus ab. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. அப்புறம் இன்னொரு ஃபார்முலா என்னது tan inverse of a minus tan inverse of b is equal to tan inverse of a minus b divided by 1 plus ab. ஓகே, ஸோ இதான் ஃபார்முலா நமக்கு தேவையான ரெண்டு ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, இந்த இடத்துல என்ன கிடைக்குது, இங்கே tan inverse of ஓகே இது பிளஸ் இருக்கிறதுனால நமக்கு என்னது x minus 1 plus x plus 1 divided by 1 minus x minus 1 x plus 1. Okay, so this one is equal to tan inverse of okay, so நமக்கு வந்து என்னது இங்க 3x minus x divided 1 plus ab. abங்கிறது என்னது 3x பெருக்கல் x. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட் தெரியும் அப்படின்னா வந்துட்டு tan inverse of x is equal to tan inverse of y which implies x is equal to y. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இங்க x அதாவது tan inverse அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஆனது அந்த சார்பானது ஒன்றுக்கு ஒன்று சார்பு அப்படிங்கிற காரணத்தினால இது வந்து ட்ரூவா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு இங்க tan inverse of இதான் வந்து கேபிட்டல் எக்ஸ், இதான் வந்து கேபிட்டல் ஒய் அப்படின்னா இந்த tan inverse of கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan inverse of கேபிட்டல் ஒய் அப்படிங்கிற காரணத்தினால கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஒய் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இங்க எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை இங்க 1 மைனஸ் இது வந்து என்னது a மைனஸ் பி a பிளஸ் பி. அப்போ வந்து ஃபார்முலா என்னது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க இந்த டேர்ம் எழுதணும். ஸோ 3x மைனஸ் எக்ஸுங்கிறது என்னது நமக்கு 2x டிவைடட் பை நமக்கு இங்க என்னது 1 பிளஸ் 3x ஸ்கொயர். ஓகே, ஸோ நமக்கு இங்க வந்து என்னது இந்த மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கேயே ஃபர்ஸ்ட் சிம்பிளை பண்ணிப்போம், அதுக்கப்புறம் இங்கிட்ட மாற்றி கொண்டு வரலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் எக்ஸுங்கிறது என்னது இங்க 2x. ஸோ டிவைடட் பை நமக்கு என்னது இங்க 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னுங்கிறது பிளஸ் 1. திஸ் இஸ் ஈக்குவல் டு 2x டிவைடட் பை 1 பிளஸ் 3x ஸ்கொயர். ஓகே, ஸோ நம்ம வந்து என்னது தீர்வுகளின் எண்ணிக்கையை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எக்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணக்கூடாது, பட் நம்பரை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா வந்துட்டு தீர்வுகள் வந்து ஒன்று குறைஞ்சிரும். ஸோ அதனால அதை வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னது இதை இந்த பக்கம் கொண்டு வரேன், இதை இந்த பக்கம் கொண்டு வரேன். ஓகே, ஸோ எக்ஸ் பெருக்கல் 1 பிளஸ் 3x ஸ்கொயர் திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கல் இங்க வந்து என்னது இது ஒரு ஒன்று இருக்கு, இது ஒன்று இருக்குது. அப்போ வந்து என்னது 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வரேன் நான். ஏன் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் பெருக்கல் 1 பிளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பெருக்கல் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் அப்படின்னா வந்து எக்ஸை வந்து காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கும் இங்கே 1 பிளஸ் 3x ஸ்கொயர் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னது மைனஸ் இருக்கிறதுனால உள்ள உள்ளது என்னது அடையாளத்தை மாற்றிடுவோம். ஸோ மைனஸ் 2 மைனஸ் ஆஃப் மைனஸ்ங்கிறது பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நமக்கு இங்கே எக்ஸ் பெருக்கல் இங்கே 1
மைனஸ் 2 இருக்குது, அப்போ வந்து மைனஸ் 1. ஸோ இங்கே ப்ளஸ் 3x² ப்ளஸ் ஒரு x² இருக்குது அப்படிங்கிறனால நமக்கு என்னது 4x². ஓகே, 3 இங்கே ஒரு 1 4x² மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டு நம்பரை பெருக்கும்போது பூஜ்ஜியமா வருது அப்படின்னா என்னது, கண்டிப்பா ஏதாவது ஒரு நம்பர் பூஜ்ஜியமா இருக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அல்லது 4x² மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. 4x² மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு என்னது 4x² இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதுல இருந்து என்னது x²ங்கிறது என்னது 1/4. ஸோ எக்ஸுங்கிறது என்னது நமக்கு மைனஸ் 1/2 ஆர் எக்ஸுங்கிறது என்னது பிளஸ் 1/2. x is equal to 0. ஸோ இந்த மாதிரி என்னது நமக்கு 3 தீர்வுகள் கிடைச்சிருக்குது. ஸோ இதுல வந்து தீர்வுகளின் எண்ணிக்கை வந்து என்னது 3. தீர்வுகள் கேட்கல, தீர்வுகளின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கண்டுபிடிச்சுதான் நம்ம வந்து இந்த ஆன்சர் எழுதணும். ஸோ தீர்வுகளின் எண்ணிக்கை வந்து என்னது 3. இதுதான் வந்து கேட்டிருக்காங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.